காங்கிளமேட் கம்பெனிஸ்லாம் சில கம்பெனிஸ்கள்லாம் உங்களால முடியும் போது நீங்க அதை வாங்கி வச்சுட்டீங்கன்னா அவங்க இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும்போது சம்டைம்ஸ் இந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு மேல எல்லா டாடா மோட்டார் டிவிஆர் வச்சிருக்கவங்க எல்லாருக்கும் டாடா மோட்டார் ஷேரை கொடுத்துருவாங்க. ஸோ மொத்தமாக டாடா மோட்டார்ஸ் அப்படின்னு தான் இருக்க போகுது. ஜியோ அதை ஐபிஓ வழியாக வரலாமே அந்த மாதிரி ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. ரிலையன்ஸ் ஜியோ ஐபிஓ கொடுத்தா என்ன அப்படிங்கிற மாதிரி. ஸோ நிறைய ஐபிஓஸ் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே மிகப்பெரிய ஒரு இஷ்யூ சைஸை கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஐபிஓஸ். அடுத்தடுத்த மாதங்கள் இல்ல அடுத்த வருடங்கள் எல்லாம் இவங்க எல்லாருமே ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. செபியில பேப்பர்ஸும் கொடுத்துட்டு இருக்காங்க. வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்தியால நிறைய காங்கிளமேட் கம்பெனிஸ் எல்லாம் இருக்காங்க. நம்ம அடுத்தடுத்த பதிவுகள்ல நம்ம காங்கிளமேட் கம்பெனிஸ் பத்தி எல்லாம் பார்க்க போறோம். இந்த காங்கிளமேட் கம்பெனிஸ்கள் எல்லாமே லிஸ்டட் கம்பெனிஸும் வச்சிருப்பாங்க, அன்லிஸ்டட் கம்பெனிஸும் வச்சிருப்பாங்க. காங்கிளமேட் அப்படிங்கிறது ஒரு பிராண்டு இல்ல ஒரு நேம், ஒரு குடையின் கீழ் இயங்கும் பல நிறுவனங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். மோர் தென் ஒரு நிறைய காங்கிளமேட், இன்னொரு ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா கிட்டத்தட்ட மெயினா ஒரு 25 காங்கிளமேட் கம்பெனிஸ் இந்தியால இருக்கிறாங்க. ஸோ இந்த காங்கிளமேட் கம்பெனிஸ் எல்லாமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லிஸ்டட் கம்பெனியும் இருக்காங்க, அன்லிஸ்டட் கம்பெனிஸும் இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுடைய அன்லிஸ்டட் கம்பெனிஸோ இல்ல ஏதாவது ஒரு புதிய ஒரு ஒரு பிரான்ச்சையோ இல்ல ஒரு புதிய பொருட்களையோ உருவாக்கம் பண்ணும்போது ஐபிஓ வழியாக மார்க்கெட்டுக்கு வருவாங்க. அப்படி வரும்போது இவங்களுடைய ஏற்கனவே பேரண்ட் குரூப்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா இந்த ஐபிஓல வரும்போது நமக்கு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ காங்கிளமேட் கம்பெனிகள் வாங்குறது எப்போதுமே நல்லது. அதனால தான் ரீசெண்டா பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், டாடா மோட்டார் ஷேர்ஸ் வச்சிருக்கவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாங்க டாடா டெக்னாலஜி அப்படிங்கிற ஐபிஓ வரும்போது. ஸோ இந்த மாதிரி நிறைய மிகப்பெரிய பெரிய ஐபிஓஸ் எல்லாம் அடுத்தடுத்து இந்த 2024, 25 எல்லாம் வரப்போறதாக தகவல் வந்திருக்கு. ஸோ அதனால நேயர்கள் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பெனிகள் எல்லாம் ஒரு ஷேர் வாங்கியிருந்தா கூட நீங்க அதுக்கு எலிஜிபிள். நீங்க அதுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ 10 ஷேர் வாங்கிச்சிருக்கணும், 100 ஷேர் வச்சிருக்கணும், அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ அதனால நேயர்கள் இந்த மாதிரி சில விஷயங்கள் வரப்போகுது. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. காங்கிளமேட் கம்பெனிஸ்லாம் சில கம்பெனிஸ்கள்லாம் உங்களால முடியும் போது நீங்க அதை வாங்கி வச்சுட்டீங்கன்னா அவங்க இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும்போது சம்டைம்ஸ் இந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரிலையன்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா ஜியோ பினான்ஸ் கொடுத்தாங்க. ஐபிஓ வழியாக வரும்போது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ரிலையன்ஸ் ஏற்கனவே வச்சிருக்கவங்களுக்கு முதல்ல கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி சில கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த பேரண்ட் குரூப் ஆஃப் கம்பெனிஸை நீங்க வாங்கி வச்சிருக்கணும். உங்களுக்கு அப்ளிகேஷன் கொடுக்கும் போது அந்த ஒரு காலம் இருக்கும். ஸோ அதனால நேயர்கள் இனி அடுத்து வரப்போற சில ஐபிஓஸ் லிஸ்ட் நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த காங்கிளமேட் கம்பெனிகள் பேரும் தர்றேன். நீங்க அதுல இருக்கக்கூடிய சில கம்பெனிஸ்களை வாங்கி வைத்துக்கொண்டு பிற்பாடு இந்த ஐபிஓஸ் வரும்போது உங்களுக்கு அது உபயோகரமான ஒரு தகவலாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில நான் இந்த லிஸ்ட் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா இன்றைய பதிவின் போது இல்லாம ஆகஸ்ட் 29ஆம் தேதி நினைக்கிறேன் உங்களுக்கு ரிலையன்ஸோடைய ஒரு ஜெனரல் மீட்டிங் நடக்க போகுது. இந்த மீட்டிங்ல பாத்தீங்கன்னா அவங்க ஒரு பல பெரிய புதிய திட்டங்கள்லாம் அனௌன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற தகவல் வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு ரிலையன்ஸ்ல இருந்து ஜியோ பினான்ஸும் தனியா ஒண்ணு ஏற்கனவே வந்துருச்சு. ஆனா அவங்களுடைய டெலிகாம் இருக்கு இல்லையா ஜியோ, அதை ஐபிஓ வழியாக வரலாமே அந்த மாதிரி ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. ரிலையன்ஸ் ஜியோ ஐபிஓ கொடுத்தா என்ன அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி ரிலையன்ஸ்ல ரீட்டைல் ஷோரூம்ஸ் நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரி ரிலையன்ஸோடைய ரீட்டைல் ஒரு ஐபிஓஸ் வந்தா நல்லா இருக்குமே, ஆனா அவங்க குரூப்ல இருந்து வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு கம்பெனிகளாக இருக்கும் அப்படின்னு அதுக்கெல்லாம் ஒப்புதல்லாம் கேட்டு அதுக்கெல்லாம் ஒரு மீட்டிங் நடத்திட்டு இருக்க போறாங்க. ஒருவேளை இதுக்கெல்லாம் அப்ரூவல் எல்லாம் கிடைச்சி செவியில எல்லாம் லிஸ்டிங் ஆகும்போது யாரெல்லாம் ரிலையன்ஸ் எங்க பேரண்ட் குரூப் யாருன்னு கேட்டீங்கன்னா
ரிலையன்ஸ் வச்சிருக்கவங்களுக்கு இந்த கம்பெனிகளுடைய ஷேர்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கலாம். அல்லது முன்னையே அவங்க ஜியோ ஃபினான்ஸ் கொடுத்த மாதிரி, ஏன்னா இவங்களுக்கு வந்து 3.5 மில்லியன் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால இவங்களே உபயோகப்படுத்திக்கலாமே கிராஸ் செல்லிங் மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ரிலையன்ஸ் வாங்கினவங்களுக்கும் கொடுக்கலாம். ஸோ இந்த தகவல்கள்லாம் அதிகாரப்பூர்வமாக வரும்போது உங்களுக்கு வந்து இதோடைய பிரைஸ் பேண்டு மற்ற விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு தகவல் தரேன். இப்பொழுது ரிலையன்ஸ் வாங்கி வச்சிருக்கவங்களுக்கு இந்த வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவலை மட்டும் நான் பதிவிடுறேன். அடுத்ததாக பஜாஜ் ஹவுசிங் பினான்ஸ் ஐபிஓ அவங்க வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இன்னும் பிரைஸ் பேண்டு மற்ற விஷயங்கள் தான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல. ஆனா இன்னும் தகவல்கள் முழுசா வரல. ஒருவேளை பஜாஜ் பினான்ஸோ இல்ல பஜாஜ் பின்சர்வ் வச்சிருக்கவங்க, அதான் அங்க பேரண்ட் குரூப், அதை வைத்திருப்பவர்களுக்கு ஒருவேளை ப்ரிஃபரன்ஸ் கூட கொடுக்கலாம். பஜாஜ் ஹவுசிங் பினான்ஸ் ஐபிஓ அப்படிங்கிறது. ஸோ பஜாஜ் பினான்ஸ் வச்சிருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் அந்த ஷேர்ஸ் எல்லாம் செல் பண்ணாம இந்த ஹவுசிங் பினான்ஸ் ஐபிஓ வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க அப்ளை பண்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஹுண்டாய் அண்ட் எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் ஐபிஓ, இது வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட் குரூப்னு இங்க எதுவும் கிடையாது. இவங்க ரெண்டு பேரும் மிகப்பெரிய ஒரு பெரிய ஐபிஓவாக வரத்துக்கு காத்துட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த வருஷங்கள் மேபி உங்களுக்கு டிசம்பர்லயோ அல்லது அடுத்த 2025லயோ நாங்க வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற தகவல்களை தெரிவிச்சுட்டாங்க. இவங்களுக்கு இங்க யாரும் பேரண்ட் குரூப் கிடையாது. பட் ஹுண்டாய் அண்ட் எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் ஐபிஓவும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்ததாக டாடா மோட்டார். டாடா மோட்டரை பொறுத்த மட்டும் நம்ம ஏற்கனவே முன்பதிவுல பார்த்த மாதிரி டாடா மோட்டார் டிவிஆர் என்ன பண்ண போறாங்க, அன்லிஸ்டட் பண்ண போறாங்க. செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு மேல எல்லா டாடா மோட்டார் டிவிஆர் வச்சிருக்கவங்க எல்லாருக்கும் டாடா மோட்டார் ஷேரை கொடுத்துருவாங்க. ஸோ மொத்தமாக டாடா மோட்டார்ஸ் அப்படின்னு தான் இருக்க போகுது. 2025ல அதை ரெண்டா பிரிக்கிறாங்க. டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் தனியாகவும் டாடா மோட்டார் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தனியாகவும் பிரிக்க போறாங்க. அப்ப இந்த டாடா மோட்டார் வச்சிருக்கவங்களுக்கு ஒருவேளை ஐபிஓ வழியாக வர்றாங்கன்னா டாடா பேசஞ்சர் எலக்ட்ரிக் மொபிலிட்டி அப்படிங்கிற பேர்ல வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப டாடா மோட்டார் வச்சிருக்கவங்களுக்கு ஏற்கனவே டாடா டெக்னாலஜி ஐபிஓ கொடுத்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால டாடா மோட்டார் ஷேர்ஸ் ஏற்கனவே வச்சிருக்கவங்க கையில பத்திரமா வச்சுக்கோங்க. புதுசா வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் டாடா மோட்டார் இஸ் பேரண்ட் குரூப், அதை நீங்க வாங்குனீங்க அப்படின்னா அடுத்தடுத்து உங்களுக்கு இந்த வாய்ப்புகள் கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பங்கள் உண்டு. அடுத்தபடியாக எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த என்டிபிசி. ஸோ என்டிபிசி வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து தெர்மல்ல தான் மெயினா கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப அடுத்தபடியாக ரினியூவபிள் எனர்ஜில நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மல்ல வந்துட்டு இருக்கிறாங்க. என்டிபிசி கிரீன் எனர்ஜி அப்படிங்கிற பேர்ல ஒரு ஐபிஓ வருவதற்கான வாய்ப்புகள் பேப்பர்ஸ் இதெல்லாம் வந்து செபில வந்து சப்மிட் பண்ணிருக்கிறாங்க. அப்ப அந்த என்டிபிசி கிரீன் எனர்ஜி வரும்போது அவங்களும் யாரெல்லாம் என்டிபிசி வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் அப்படின்றதுனால என்டிபிசி ஷேர்ஸை வாங்காதவங்க வாங்கலாம், அல்லது ஏற்கனவே வச்சிருக்கவங்க பத்திரமா வச்சுக்கோங்க. வெகு விரைவில் என்டிபிசி கிரீன் எனர்ஜி ஐபிஓ ஒரு பெரிய ஐபிஓவாக கவர்மெண்ட் சைட்ல இருந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இறுதியாக நம்ம பார்க்க போறது ஹீரோ மோட்டார். ஹீரோ மோட்டார் ஏற்கனவே நம்ம மார்க்கெட்ல வந்து ஆட்டோமொபைல் துறையில நல்லா ரன் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. அவங்க தான் இங்க பேரண்ட் குரூப். அங்க இருந்து ஹீரோ பினான்ஸ் கார்பரேஷன் ஐபிஓ அப்படிங்கிற ஒரு பினான்ஸ் டிபார்ட்மெண்ட் அங்க இருந்து வர மாதிரி. மற்ற கம்பெனிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பினான்ஸும் இருக்குது. எல்என்டி பினான்ஸ் அப்படிலாம் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி மகேந்திரா அண்ட் மகேந்திரா பினான்ஸ் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஹீரோ மோட்டார்ல ஏன் ஒரு பினான்ஸ் கம்பெனி கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஐபிஓ செக்ஷன்ஸ் இருந்து நடந்து கொண்டிருக்கிறது பேச்சுவார்த்தையெல்லாம். ஸோ அப்படி வரும்போது ஹீரோ பினான்ஸ் கார்பரேஷன் அப்படிங்கிற பேர்ல ஒரு ஐபிஓ லான்ச் பண்ண போறாங்க. அப்ப ஹீரோ மோட்டார் கம்பெனி நீங்க ஏற்கனவே வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எலிஜிபிள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய காங்கிளமேட் கம்பெனிகள்லாம் பேரண்ட் குரூப்பா வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கம்பெனிகள்லாம் மெல்ல மெல்ல அடுத்தடுத்து அவங்க தயாரிப்புகள்ல இருக்கக்கூடிய சில பல கம்பெனிகளை லிஸ்டட் கம்பெனியாக மாற்றும் போது அந்த பேரண்ட் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வச்சிருக்கவங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக கிடைக்கும். ஏன்னா ஐபிஓல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அலாட்மெண்ட் கிடைக்கிறதே இல்லை. எவ்வளவோ பேருக்கு அப்ளை பண்ணி பாக்குறோம், எந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணாலும் எங்களுக்கு அலாட்மெண்ட்டே வரமாட்டேங்குது அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன டிப் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க மேக்சிமம் சொல்றாங்க இல்லையா அந்த 2 lakhs கிட்ட வரைக்கும், அந்த மாதிரி மேக்சிமம் போட்டு அப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி மேக்சிமம் கட் ஆஃப் ரேட்ல வந்து மேக்சிமம் ரேட்டுக்கு அப்ளை பண்ணுங்க. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ஓரளவு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு.
ஸோ நான் இந்த பதிவை ஏன் கொடுத்திருக்கேன்னா, இந்த மாதிரி பேரண்ட் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வச்சிருக்கும்போது, நமக்கு கண்டிப்பாக கிடைப்பதற்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நெறைய ஐபிஓஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே மிகப்பெரிய ஒரு இஷ்யூ சைஸ கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஐபிஓஸ். அடுத்தடுத்த மாதங்கள், இல்ல அடுத்த வருடங்கள் எல்லாம் இவங்க எல்லாருமே ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. செபில பேப்பர்ஸும் குடுத்துட்டு இருக்காங்க. அப்ரூவல் வந்த பிறகு உங்களுக்கு அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வெளில வரும். அதுக்கு முன்னாடியே நம்ம இந்த பேரண்ட் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எல்லாம் இப்ப மார்க்கெட்ல லிஸ்டட் ஆயிட்டு தான் இருக்கிறாங்க. இதை நம்முடைய நேயர்கள் பயன்படுத்திக் கொண்டு, உங்களால் முடிந்த அளவு சில ஷேர்ஸ நீங்க வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த அனௌன்ஸ்மென்ட் வரக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கு அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு அலாட்மென்ட் கிடைப்பதற்கு குறைந்த விலையில அந்த ஷேர்ஸ்லாம் வாங்குறதுக்கு ஒரு நல்ல லாபத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தகவலை, இந்த பதிவை நான் குடுத்திருக்கேன். நேயர்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.